ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக லேடிஸ் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். அது என்ன டிப்ஸுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்கள ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தோன்னா, அவங்களுக்கு நெத்திச்சுடி நெக்லஸ்லாம் போட்டோன்னா பார்க்க அழகாக இருப்பாங்க. ஆனால் நெத்திச்சுடி போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது சென்டராக இல்லாமல் சைடில் வந்துடும். அதாவது நெத்தி ஓரத்துலேயே தான் கிடக்கும். சைட்லேயே இந்த காது ஓரத்துலேயே தான் நெத்திச்சுடி கிடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பார்க்க நல்லா இருக்காது. அவங்களுக்குமே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் டபுள் டேப்பு தான் எடுத்திருக்கேன். டபுள் டேப் எடுத்து நம்ம நெத்திச்சுடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க நெத்திச்சுடி பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் உள்ள நெத்திச்சுடி தான். அதுக்காக சின்ன சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெத்திச்சுடிக்கு ஹேர்பின் போட்டால் கூட ஹேர்பின் தலை மேலே அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுத்திருக்க அந்த டபுள் டேப்பை நம்ம நெத்திச்சுடியோட உள்ளே தான் வச்சுருக்கோம். அதனால் அது வெளியில் பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது. நெத்திச்சுடியும் கீழே விழுகாமல் கரெக்டாக சென்டராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பாப்பாவுக்கு நெத்திச்சுடி போட்டுட்டு நெத்திச்சுடியை சென்டராக தான் இருக்குது. இது பாப்பாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதனால் நெத்திச்சுடி நம்ம போடுறப்ப எப்படி சென்டராக இருக்கோ அதே மாதிரி நம்ம கலட்டுற வரைக்கும் சென்டராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திச்சுடிக்கு மட்டும் கிடையாது இந்த மெத்தடு. இதே மெத்தடில் நம்ம நெக்லஸ், டாலர் செயின் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பெரியவங்க போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒன்றும் ஆகாது. நம்ம சைடில் வந்தாலும் எடுத்து கரெக்டாக சென்டராக வச்சுருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு அது சென்டராக இல்லாமல் சைடில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக சென்டராக எடுத்து வைக்க தெரியாது. நம்ம எடுத்திருக்க நெக்லஸ்க்கு தகுந்த மாதிரி டபுள் டேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க நெக்லஸில் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய டாலராக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் டபுள் டேப்பை கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே தான் ஒட்டியிருக்கோம். அதனால் வெளியில் அசிங்கமாக தெரியாது. இப்போ குழந்தைங்களுக்கு ஹாரம், நெக்லஸ் எதுவாக இருந்தாலும் உள்ளே இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டிட்டு நம்ம சென்டராக ட்ரெஸ்ஸில் படுற மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸில் ஒட்டி வச்சிட்டோன்னா அது சென்டராகவே இருக்கும். சைட்லலாம் வரவே வராது. குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தினம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.